வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வியானாவ பார்க்குறப்ப இவங்க குழந்தை மாரி பேசுறாங்க, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இனிஷியலா இருந்தது. பட் இந்த பர்ட்டிகுலர் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் இவங்க வந்து மெச்சூர்டா நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் வந்து மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு அவங்க என்ன அட்வைஸ் குடுத்தாங்க அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன அந்த 2 விஷயம் வந்து தப்பு. ஒண்ணு வந்து கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்ற மாரி சொன்னது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சிருக்கியா அப்படின்ற விஷயத்த கேட்டது ரம்யாவ. ஸோ இந்த 2 விஷயம் வந்து தப்பு. நீங்க அத வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இன்னொரு விஷயம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்கள உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஷேட வந்து வெளிய காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உங்கள சுத்தி வராங்க. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மத்தவங்க வந்து உங்கள அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவா நீங்க வச்சு எப்படி நீங்க ப்ளே பண்றதுன்னு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து வெளிய இருக்கு. அத நீங்க காப்பாத்திக்கணும். அவங்க வந்து உங்கள வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்காங்களோ, அத நீங்க காப்பாத்திக்கோங்க அப்படின்றத வந்து வினயா வந்து அழகா வந்து திவாகருக்கு வந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஷோவ. நீங்க படிக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா, அது வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க ஃபேன் பேஸ. ஸோ நீங்க அத வந்து காப்பாத்திக்கோங்க அப்படின்றத மறுபடியும் வந்து சொல்றாங்க. அண்ட் தென் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, எல்லாருமே கூட்டமா வந்து உங்கள சுத்துறாங்க அப்படின்னா, என்ன விஷயம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. கன்டென்ட். ஸோ எல்லாரும் வந்து உங்கள வச்சு உங்களோட நெகட்டிவ் ஷேட வெளிய எடுத்துட்டு வந்து அவங்க கன்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அத வச்சு அவங்க பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. ஸோ அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்ற மாரி செம தெளிவா வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்கிற பாரு, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்கலாம் பார்த்துட்டு, வியானாக்குள்ள இவ்ளோ பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கா? சூப்பரா நீ சொல்ட்டமா அப்படின்னோனே, வாட்டர்மெலன் ஸ்டாரும் வந்து அத அப்ரிஷியேட் பண்றாரு வியானாவ. எஸ், நான் வந்து நேத்துலருந்து வம்பு இழுத்துட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த பொண்ணு வந்து இப்ப அட்வைஸ் பண்ணுது அப்படின்றப்ப எனக்கு நல்லா இருக்கு. நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி அவரும் வந்து அவரோட தரப்பு விதத்த வந்து சொல்லிட்டு இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புதுசா வந்தவங்க வந்து ஓப்பன் அப் ஆகுற தருணத்த நெறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து இந்த ஒரு நாள் கூத்து டாஸ்க்குக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் விழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், துஷாரும் வந்து சரி, அட்வைஸ் பண்றதும் சரி, மத்தவங்களோட விஷயத்துல இன்வால்வ்மென்ட் ஆகாம கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்ப எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஒண்ணு கூட்டத்தோட சேர்ந்து, இன்னொன்னு தனியா. ஸோ இந்த மாரி நெறைய பேர் ஓப்பன் அப் ஆகி அவங்களோட கேம ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு என்னோட ஃபீலிங். உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.